ஏன்னா தாமரை வருது அந்த ஊச்சாத்தி நம்ம குளிக்கலாம். ஆனா இது முக்கடல் சங்கமிக்கு 3000 கோடி வருது அல்லவா? அம்மா அதனால் குளித்து நீராடி அங்க வருகின்ற போது மதிய உச்சி நேரம் அழகாக மாயாண்டி உடனே வாழனுக்கு வாழக்கு ஒரு சன்னியாசியாக என்ன செய்கிறார்? என்ன செய்யறா? பாலால் அபிஷேகம், பண்டினால் அபிஷேகம், தேனால் அபிஷேகம், தென்னை இளநீரால் அபிஷேகம், கடகம் கஸ்தூரினால் அபிஷேகம். ஆமா, அபிஷேகம் அப்படி அபிஷேகம் எல்லாம் முடித்து மாக்காப்பு மஞ்சள் காப்பு சாத்தி பூஜை செய்யணும்ல. அப்படி பூஜை செய்வதற்காக யாதவரமுமா அப்படி அழகாகவே தலைவாழ இளவரித்து வெற்றிலை பாக்கு தேங்காய் பழங்களை படைத்து தேங்காய் உடைத்து தீபதீபம் வருவாங்க. திமுன்னு வராங்க. யாரு 16 தலைவர்கள் வர்றாங்க. அப்பதான் பார்க்கிறாள் சன்னியாசி அவர்கள் வருகிறாள். அடேங்கப்பா ஐயா வாங்க வாங்க. இதுக்கு முன்னாடி உங்களை இந்த ஊர்ல பார்த்தது? எந்த ஊர் உங்களுக்கு? எங்களுக்கு மேல்நாடு. ஊரே மேல்நாடு தானா? இல்லையா, மேல்நாடு பக்கத்துல இருக்கு மொய்க்காடு. மேற்க இருக்கு ஊரு. எங்க ஊரு மேற்க இருக்கு. அம்பாசமுத்திர வட்டம். ஊர்காடு என்று சொல்லுவார், ஊய்காடு என்று சொல்லுவார், ஊசிக்காடு என்று சொல்லுவார். அந்த ஊய்காட்டு 16 தலைவர்கள் நாங்கள். ஐயா வாங்க. ஆமா, துறைமகன் இவர் தானா? ஆமா, தெரியுது. ஆளு கொஞ்சம் கலரா தெரியுதா? வெளுத்து போயிருக்காரு பத்தியா? வெள்ளையா இருக்காரு. ஆமா, அது போய் சொல்ல முடியாது. இந்த துறைமகன் இடத்தில் நாங்கள் காவலாக இருக்கிறோம். ஆமா, காவல் நெல் காவலா. அவரு காவலே புளியா இருக்குமே. புளியா இருக்குமே. இல்ல, அவங்க காவலாக இருக்கின்ற போது அவர் எங்களை களவு போட்டு அந்த 16 தலைவார்கள் நாங்கள்லாம் காவலாக இருக்க நேரம் நேரத்தில் காத்திருந்த நெல்லை நாங்கள் களவெடுத்து விட்டோம் என்று அவர் பேசுறாரு. ஐயா, அதனால சத்தியம் பண்ண வந்திருக்கோம். ஐயா, இந்த கோயிலுக்கு சாமிக்கு கூட வாங்க, சத்தியம் பண்ண வராது. ஏன் ஐயா? ஏன் வரப்படாது? இது பொல்லாத தெய்வம். அதை பத்தி உமக்கு கவலை வேண்டாம். சத்தியம் பண்ணுவதற்கு எவ்வளவு பணம் வேண்டும்? 21 பணம் வைக்கட்டுமா? வச்சிருங்க. இந்தாங்க 21. கடையில் வச்சா போதும். ஐயா, இப்பவே சொல்லிட்டு கேளுங்க. இவன் மண்ணென்று நினைத்தால் மண்ணாக இருப்பான், கல்லென்று நினைத்தால் கல்லாக இருப்பான், தெய்வம் என்று நினைத்தால் தெய்வமாக இருப்பான். எல்லாமே மனசாட்சி. அந்த மண்ணுக்குள்ளையும் அழகான மகிமை உண்டு, கல்லுக்குள்ளுமே ஆண்டவன் கடவுளுடைய கருணை உண்டு. அது உணராமல் கள்ளம் என்று கத்தி பண்ணி விடாது. அது பாதி பேர் உணராமல் வம்பா மாட்டிக்கிறீங்க. அண்ணமாரே சத்தியம் பண்ண வேணும் என்று ஒரு குத்து சூடம் கற்பூரம். என்ன கற்பூரம்னா? பச்சை கற்பூரம். அந்த கற்பூரத்தை எடுத்து ஆண்டவனுக்கு அப்படி தீப ஆதாரத்தை காட்டு சத்தியம் செய்ய வேண்டும் என்ற கற்பூரத்தை கொண்டு வைத்தாங்கள. இந்த தலைவெல்லாம் படுகிற ஐயா, ஒன்னாலே என்னாலே உடையவன் மீதானே கொதிக்கும் நெல்லு கூட நான் எடுக்க சொல்லி 15 வரை சத்தியம் பண்ணாங்க. மாயாண்டி பேசாம இருந்தார். அவங்களும் சத்தியம் எடுக்கல. ஆனா அடுத்த யாரு வரா? எல்லாத்துக்கும் தெய்வமா இருந்தா கேளு, மண்ணா இருந்தா அப்படி இருந்துக்கும், இடி மண்ணாக போயில்லை சொன்னாங்களா? என் ஆண்டவன் அயாண்டு உடலை மாடனுக்கு கண்ணெல்லாம் சிவந்தன களவும் செய்துவிட்டு இங்க காவலாக இருக்கும் தெய்வத்தை கல்லா மண்ணா என்று பேசுகிறாய். ஏ தலைவரே, உங்களை விட மாட்டேன். என் ஆண்டவன் அயாண்டு உடலை அக்கினி விளம்பாக கோபத்தோடு இருக்கின்ற போது 16 பங்காளி தலைவர்கள் சத்தியம் பண்ணினார் அல்லவா?
சத்தியம் பண்ணிட்டு எங்க வர்றா? சத்தியம்